பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். எல்லா துதிகளுக்கும் பாத்திரமாய் இருக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனே, ஓய்வு நாளின் காலை ஆராதனைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் வர இருக்கின்ற உடைய பிள்ளைகளை துரிதமாய் அழைத்துவார். நாங்கள் ஒருமித்து உம்மை தொழுது கொள்வோம். தேவ ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாய் உம்மை நெருங்கி செய்வதற்கான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் சொல்லின் நல்ல பிதாவே. நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்துவ பாமாலை 302வது பாமாலை எந்த ஜீவன் இயேசு என்ற பாடலை சேர்ந்து நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்வர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஏக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளை உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரே, உம்மை போற்றுகிறோம். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிபவரே, உம்மை போற்றுகிறோம். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலம் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென்.
அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. நமக்கு பாவம் இல்லை என்போம், ஆனால் நம்மை நாமே வஞ்சித்துள்ளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்கள் நமக்கு மன்னித்து எவ்வித அனிதம் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரி நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்படும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நமது தவறுகளையும் மீறுதலையும் தேவ சமூகத்தை அறிக்கை செய்வதற்கு பொதுவான பாவரின் ஜபத்தை சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையும் இறக்கம் தப்பி போன ஆளுகளை போல நாங்கள் வழியை விட்டு வழி அழைந்து போனோம். எங்கள் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிக விலகி நடந்தோம். குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவரை செய்யாமல் செய்யத்தகாதவரை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக மனிதர்கள் அணி செய்த வாக்குறுதிகளின்படியே எவ்வாறு குற்றவாளிகள் ஆகிய எங்களுக்கு இறங்கும். எங்கள் பொறுமையாயிரும். பாவத்திலும் துன்பப்படுகளை சீர்படுத்தும். மிகவும் இறக்கும் உள்ளத்திலாக இந்த பரிசுத்த நாமத்துக்கு மகிழ்ந்தாகும். நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெரிந்த புத்தி உள்ளவர்களாய் நடத்துவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவத்தை நமக்கு கட்டளையிட்டருளும். வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்று தந்தருள்வாராக. ஆமென். திருவசன போதனை. ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவரை நாம் துதிக்கப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் முடிய. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவரிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பரக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பராக்கிரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையில் 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறைய பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தின் என்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானே,
அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்லச் சொன்னான். பாடம் முடிந்தது. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேதபாடம் சுவிசேஷ பாடத்திலான மலையில் எழுதினது. மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 4 முடிய. மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 4 முடிய. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவனை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாய் இரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். பாடம் முடிந்தது. என்று வண்ணமாகவே கிறிஸ்துவ கீர்த்தனை 75வது கீர்த்தனை. இவரே பெருமான் மற்ற பேர் அல்லவே பூமான் என்ற பாடலை பாடலாம். அப்பொழுது முதலாவது காணிக்கை முன்னே வந்து நீங்கள் செலுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Kawan
எங்களை மட்டும் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகின்ற ஆண்டவர், உம்மை தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தைகளை தியானிக்கும்படியான நேரம் வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய தேவைகள், எதிர்பார்ப்புகள், சூழ்நிலைகளை நீங்கள் அறிந்து நீங்கள் அவரோடு பேசுகிறார். இந்த வார்த்தையை நாங்கள் புரிந்து எங்கள் வாழ்வை சீர்படுத்திக் கொள்ள எங்கள் முயற்சி இயேசு கிறிஸ்துவின் இளைய நாமத்தினால் சுபினால பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு யாவருடைய வாழ்த்துக்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. செவ்வாய் நாளிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுடைய தேவைகளை எதிர்பார்க்க ஆண்டவர் நிறைவேற்றி நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தோடு நாளில் ஆண்டவர் நமக்கு பாதுகாப்போடு ஆண்டவர் தந்தருவாராக. இந்த நாளிலே வாசிக்கப்பட்ட வேத பகுதிகள் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு டச்சிங் தி அன்டச்சபிள், தொடக்கூடாதவரை தொடுதல் என்ற ஒரு தலைப்பை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கேற்றவாறுதான் இந்த வேத பகுதிகள் அமைந்திருக்கிறது. நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற இந்த வேத பகுதிக்கு, இந்த செய்திக்கு காரணமாக 119 சங்கீதம் 134 வசனத்தை வாசிக்கலாம். 119, 134. மனுஷன் செய்யும் இடுக்கத்துக்கு என்னை விலக்கி விடுவித்தருளும். அப்பொழுது நான் உம்முடைய கட்டளைகளை காத்துக் கொள்வேன். இது சங்கீதக்காரர் அழகாக பதிவு கொண்டாரு. மனுஷர் செய்யும் இடுக்கத்துக்கு என்னை விலக்கி விடுவித்தருளும். இன்று மனுஷருக்கு விரோதமாய் இழுத்து செய்கிறது வழக்கமாய் இருக்கிறது. நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகள் இவைகளில நாம் யோசிக்கிறதும் சிந்திக்கிறதும் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்குமா? ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடியதா இருக்குமா என்பதை நாம் யோசிப்பது. மனுஷர் செய்யும் இடுக்கத்துக்கு என்னை விடுவித்து என்னை விடுவிக்க விலக்கி காத்தருளும். அப்பொழுது நான் உன்னுடைய கட்டளை காத்துக் கொள்வேன். ஆண்டவரை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் சங்கீதம். ஏனென்றால் என்னை ஆதரிக்கிறதுக்கு ஒருவர் இல்லை, என்னை குணப்படுத்துவதற்கு ஒருவர் இல்லை. ஒரு ஏக்கம் அவருக்குள்ளே இருக்கிறது. என்னை விடுவியும் ஆண்டவரே, என்னை தப்புவையும் ஆண்டவரே. மனுஷர் எனக்கு விரோதமாய் எழுப்புகிறார்கள். மனுஷர் என்று சொன்னால் அந்நியன், மற்ற நம்பிக்கை உடையவர்கள் என்பதை நாம் உடனே அங்கதான் போவோம். அப்படி நம்ம ஒரு வழக்கம் பழகிச்சு. ஆனால் நம்மை இடுக்கல் விளைவித்தவர்கள் வேறு யாரும் இல்லை, நம்ம வீட்டார்கள். நம்மை வெறுக்கிறதும் அருவருக்கிறதும் நம்மை ஒதுக்குவதும் புறக்கணிப்பதும் வேற யாரும் இல்லை, நம்முடைய வீட்டார். அவனுடைய நாமம் தெரியும். ஆண்டவருடைய பார்வையில் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளை. ஆண்டவர் நம்மை அவருடைய சாயலில் உருவாக்கியிருக்கிறார். நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளை. எப்படி மனசு வரும்? நம்முடைய பெற்றோரை விட்டுறதுக்கு, உடன்பந்தம் விட்டுறதுக்கு, நம்மோடு தொழுது கொள்கிறவர்கள் விட்டுறதுக்கு எப்படி வரும்? அந்த எண்ணங்கள், சிந்தனைகள் எங்கிருந்து வருகிறது?
32ஆம் வசனத்துல எப்போது என்னை எப்பொழுது ஏற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. உம்முடைய வாக்கின் மேலேயே என் கண்கள் காத்திருக்கிறது, என் கண் பூத்து போகுது. எப்போது என்னை காக்க போகிறீர், விடுவிக்க போகிறீர், தப்புவிக்க போகிறீர், எப்போது எனக்கு மகிழ்ச்சியை வைப்பீர்? உங்களுடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கை பார்த்தா திருமுழுக்கு பெற்றுட்டோம், திருவிருந்தில் பங்கு கொள்கிறோம், திருச்சபை நல்லமா இருக்கிறோம். இன்னும் நான் குறைவுள்ளவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வின் தேவைகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. நம்ம எதிர்பார்ப்புப்படி வேண்டுதல்படி ஒரு காரியம் என்ன பண்ணல, நடக்க மாட்டேங்குது. எங்க குறைவே கொடுக்கிறது? இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதி 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் அந்த 1ஆம் வசனம் சொல்லுது, சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய சீரிய ராஜாவுடைய படைத்தலைவன் நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் அவன் ஒரு பெரிய மனுஷன். அவன் ராஜாவுக்கு எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை சார்ந்தவர்கள் பெரிய இருக்கிறார்கள், எண்ணிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். அவனை கொண்டு போகிற இடத்துல வெற்றியும் மீட்பும் ரட்சிப்பும் அந்த நாட்டினுடைய பெருமைக்கு உரியவராக இருக்கிறார். மகா பராக்கிரமசாலியாக அவன் மகா பராக்கிரமசாலியாக இருக்கிறார். குஷ்டரோகியாக இருந்தான். எல்லாம் எப்படியும் பேரெல்லாம் சொல்லிட்டாரு. ஆனா ஒன்று நிச்சயம் என்ன வச்சுக்கிறாரு, அவன் குஷ்டரோகியாக இருக்கிறார். இவ்வளவு பெருமைக்குரியவன், மேன்மைக்குரியவன், சகல அந்தஸ்துடையவன், ராஜ்யத்தில் ராஜா படித்தவர் தளபதியாக இருக்கிறார், ராஜ தலைவனாக இருக்கிறார். எல்லாரும் அருவருக்கக்கூடியவன், தேவ கோபாத்திரை, தேவ சாபம் என்று சொல்லக்கூடிய குஷ்டரோகம் அவனை பிடித்திருக்கிறது என்று சொன்னால், படிப்பு எங்க போச்சு, வேலை எங்க போச்சு, வருமானம் எங்க போச்சு, அவருடைய பெருமை எங்க போச்சு, அவருடைய பலம் எங்க போகுது? எங்க ஒரு இடத்துல ஒரு குறைவு இருக்கிறது. ஆகவே அது தேசத்தின் மக்கள் அருவருக்கிறார்கள். ராஜ்யத்துக்குள்ள அரண்மனைக்குள்ள போகலாம் என்றால் ஒரு துர்நாற்றம் வீசப்படுகிறது. அவனை அறியாமலே ஜனங்களுக்கு விருப்பமில்லாத விரோதமாய் மக்கள் அவனுக்கு விரோதமாய் எழுப்புகிறார்கள். ஒரு கூட்டம் மக்கள் எழுப்பினார்கள். எப்படி அந்த குற்றம் அவனை பிடித்தது தெரியல. ஆனால் தேசத்துல அதிகாரம், பராக்கிரமம், பெருமை, அவனை எண்ணிக்கையில அவனை சார்ந்தவர்கள் எல்லாம் நிறைய தான் இருக்காங்க. அவன் அதிகாரம் புரிகிறது. அந்த வீட்டில் உள்ள இஸ்ரவேலிலிருந்து கொண்டு வந்த சின்ன பெண்ணு அவருடைய நம்பிக்கையாளர்களை பார்த்து சொல்றார், எங்க தேசத்துல எங்க தேவ மனுஷன் இருக்கு, அவர்கிட்ட போனா இந்த வியாதி சொஸ்தமாகும் என்று சொல்லி அரண்மனையில் ராஜா நூறுமணி போகும்போது உடல் இருக்கிற வேலை ஆட்கள்னா அதிகாரத்தை சொல்லுங்க, என்ன செய்யணும் சொல்லுங்க, கிட்ட வராதிங்கன்னு இருப்பாங்க. வீட்லயே அப்படிதான் இருந்திருக்கும், சமூகத்தில் அப்படிதான் இருந்திருக்கும். ஒவ்வொரு நாளும் உழைத்து போயிடுற மனுஷன் யார் என்னை விடுவிப்பார், மனுஷன் இருக்க செய்து கொண்டே இருக்கிறார். உழவு உழைத்து இருக்கும், தெரியல, வெளியே உழை மறைத்துக் கொண்டிருக்கிறது. நாய்க்குறமான காரியங்கள் சமூகத்துக்கு இருக்கிறது. ஆனால் உள்ளவோ அவன் உழைத்து போயிருக்கிறான், வந்து போயிருக்கிறான். இந்த வியாதி மரணத்துக்கு எதிரான வியாதி, அருவருக்கக்கூடிய வியாதி, எல்லாரும் ஒதுக்கப்படுகிற அருவருக்கக்கூடிய காரியம். இப்படிதான் பல காரியங்கள் உள்ளாக மறைந்து கொண்டிருக்கிறோம். உள்ள உழைந்து இருக்கும், வேதனை மக்கள் இருக்கும், கண்ணீரோடு கவலையோடு இருக்கும். ஆனால் என் படிப்பு முன்னணிக்கிறது, வேலை முன்னணிக்கிறது, என் அந்தஸ்து முன்னணிக்கிறது, என் பெருமைக்குரிய காரியங்கள் முன்னணிக்கிறது. அவன் முன்னாக உடைத்து போய் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை ஆற்றுவார், யார் என்னை சமாதானப்படுத்த முடியும்?
மனுஷன் நம்பி நம்பி ஏமாந்தது போதும். படிப்பு, வேலை, பணம் இவைகளை நம்பி ஏமாந்தவர்கள் பெருகிட்டு அதனால கிறிஸ்துவ மார்க்கம் இன்னும் வளராம இருக்குது இந்திய தேசம். ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியம் எரேமியா எழுதுவாரு. எரேமியா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சமாதானம் இல்லாமல் இருக்கும் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் அவர்களுடைய ஸ்திரீகளை அண்ணி எடுக்கும், அவர்களுடைய வயல்களை அவைகள் கட்டிக் கொள்பவர்களுக்கும் கொடுப்பேன். அவர்களிலே சிறியோர் தொடங்கி பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர்களாக இருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் தொடங்கி ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யராக இருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் எளிமையா சொல்றார், குடும்பத்தில் பெண்களுக்கும் பெண்களுக்கும் போகிறவர்கள் பெருகிறீர்கள். அவருடைய வயல்களை பிள்ளைகளை கல்யாணம் பண்ண பிறகு அவங்களுக்கு இதெல்லாம் அவங்க கல்யாணம் பண்ண போறவங்களுக்கு இந்த வயலில் வர எழுதி வைக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் கொடுத்த தேசம், ஆண்டவர் கொடுத்த நிலம், ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இங்கு அங்கு மாறி மாறி போறோம். ஆகவே ஜனங்கள் இரண்டரை கலந்து விட்டதுனால, ஜீவனுள்ள தேவனும் விக்கிரக வணங்குறவனும் இரண்டரை கலந்து விட்டதுனால ஜனங்களுக்குள்ள பரிசுத்தம் இல்லை, தெய்வ பயம் இல்லை, ஒருவரை பார்த்து ஒருவர் கனம் பண்ணுறது இல்லை, மாம்சம் பலவீனங்கள் மேலோங்கி போனது. சிறியோர் முதல் பெரியோர் மட்டும், ஆசாரியர் முதல் தீர்க்கதரிசிகள் மட்டும் எல்லாம் பொய்யர்களாக பொருளாசைக்காரங்க மாறி போனார், சுயநலக்காரர்களாக மாறி போனார், பெருமைக்குரியவர்களாக மாறி போனார். இப்படிதான் இந்த சமூகம் அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த அழிந்து போகிற சமூகத்துல யாரனை பேசுவார், யாரனை ஆக்குவார் என்று கலந்துற மக்கள் எதிராக செய்கிறார். என்னை விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் வரல, ஆதரவு கொடுப்பதற்கு ஒரு வரல, தேர்தலுக்கு வரல, நீங்க கலங்கி கொண்டிருக்கிறோம். எங்க என்னுடைய குறைபாடு இருக்கு, என் பேச்சில், என் நடத்தல, என் வாழ்வுல நான் ஆண்டவரை புரிந்து கொள்கிறவனா இருக்கிறேன்னா எங்க உறவு கணிந்து போயிருக்கு, எங்க அன்பு கணிந்து போயிருக்கு. இந்த நிலைப்பாடுகள் ஏன் சமூகத்துக்குள்ள வருகிறது? சீரிய தேசத்தினுடைய ராஜா நல்லவர், அவருடைய படைத்தலைவன் நல்லவன் தான். ஆனால் அந்த குஷ்டம் அவனை கூட சார்ந்து நிறுத்தம் எப்படி தன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ண இருக்கலாம், தான் செய்ய வேண்டிய காரியங்களை மிஞ்சி செய்ததா இருக்கலாம், ஆண்டுடைய ராஜாவுடைய கட்டளையை மீறி இருக்கலாம். ஏனென்றால் வேதம் சொல்லுது, குஷ்டம் சாதாரண ஒருவனுக்கு பிடிக்காது. எப்போது தேவ கோபாக்கினி ஒரு மனுஷனுக்குள்ள வருகிறதோ அப்பொழுது இந்த சரீர பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த நாம் கடந்து வருகிற பாதையில் இருக்கிற பிரச்சனைகள், பிரிவுகள், மனஸ்தாபங்கள், குறைபாடுகள் இவைகள் எல்லாம் காரணம் ஏதாவது ஒரு இடத்துல ஆண்டுடைய வார்த்தைக்கு விருப்பம் இல்லாமல் செய்கிறது நிமித்தம். அது குறைபாடுகளின் மத்தியில் இருந்து கொண்டு நான் நன்மை செய்யணும் நினைச்சிருந்தாலும் செய்ய முடியாதவர்களுக்கு தீமையை துணிகரமாய் செய்கிறதுக்கு காரணம் எனக்குள் இருக்கிற பாவம் என்று சொல்லுங்கள். ஆண்டவர்களுக்கு விலகி போவதனால தேவ மகிமையை இழந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் நாகமானுடைய வீட்டில் இருக்க அந்த சின்ன பொண்ணு சொல்ற,
எங்களுடைய தேசத்துல தேவ மனுஷன் இருக்கிறார். அவர்கிட்ட போனா இவர் சொந்தமாவா இருந்துச்சு. இவர் ராஜாவனத்துல பாத்திரம் வாங்கி அவனுக்கு வெகுமதிலாம் வாங்கி பெருமைக்குரியவனாய் மேன்மைக்குரியவனாய் இவர் ஒரு ராஜ்யத்திலிருந்து தளபதி வருகிறான் என்று சொல்லி அடுத்த ராஜ்யத்தில் இருக்கிறவங்க பின்னால் ஓடி வருவாங்க நினைச்சு போயிருக்கோம். பணம் அவனோட போகுது, பதவி அவனோட போகிறது, அதிகாரம் அவனோட போகிறது. அடுத்த நாட்டில் வருகிற போது அவன் ராஜாவிட்ட போய் கேட்கும்போது ராஜா தன்னுடைய வஸ்திரத்தை கிழிச்சு நான் சுகமளிக்கிறதுக்கு ஒரு தேவனா என்று சொல்லி கலந்துகிறான். ஆனால் அந்த ஊர்ல இருக்கிற தேவ மனுஷன் அவனை அழைப்பிட்டு சொல்றான், அவனை என்னிடத்தில் அனுப்ப. ராஜாவுக்கு நிம்மதி வந்துடும். உடனே இந்த தேவ மனுஷன் அழைக்கிறார், நீ அங்க போப்பான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். இவன் மனசு நினைச்சுவான், ஏனென்றால் அவன் கையில வெளியேற்று வரான், அவன் தலைமையில பொண்ணு இருக்கிறது, அவருடைய தலைமையில மாற்று வஸ்திரங்கள் வைத்திருக்கிறார். தேவ மனுஷன் ஓடி வந்து இவரை தொட்டு தடவி சுத்தமா ஜோம் பண்ணி அவனை சுகமாக்கிடுவான்னு நினைச்சு வந்தான். ஆனால் எலிசாவுடைய இல்லத்தின் வாசல் வந்து நின்றால் அவன் ராணுவத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். உள்ள இருந்த எலிசா சொல்லி அனுப்புறாரு, அவன் போய் நேரா போய் யோர்தான்ல 7 முறை மொழிக்கு போக சொல்றாரு, சுகமாகும். வசனம் நிதானமா வீட்டு வாசம். தேவ மனுஷன் ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார். ஆனால் இவன் தேவ மனுஷன் வரல, தேவ மனுஷன் பார்க்கல, தேவ மனுஷன் தொடரல, தேவ மனுஷன் விசாரிக்கல. ஏனென்றால் அவனுக்குள்ள இருக்கிற ஆவி அந்த மாதிரி ஆகும். விக்கிரகங்களை வணங்கி கண்டரை கலந்து இந்த தேசத்துல ஆண்டவருக்கு விருப்பமில்லாத அலுவலகத்தை காரியங்களை செய்ததுனால சரீரத்தின் பலவீனம் இருக்கு. தேவ மனுஷன் வார்த்தையை அனுப்புகிறார். அந்த வேற காலம் சொல்றாங்க, அவர் பெரிய காரியங்களை சொன்னா செய்திருப்பீங்க. முடிக்கம் போ, எங்க ஊர்ல ஆறு இல்லையா நல்ல அந்த ஆறு சொல்லப்படுது. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம். இங்க வந்துட்டு நானு இந்த தண்ணி பெரிய சுத்தமான தண்ணியா? இந்த தண்ணி எப்படி தெரியுமா? எங்க ஊர்ல ஆப்னாலும் வருவாரும் சிறப்புக்குரியது, பெருமைக்குரியது, சுத்திகரிக்கப்பட்டது எங்க ஊர் பெருமை. இங்க வந்து யோகா போய் குடியிருக்கு, அது சுத்தமா இருக்குது. அந்த தண்ணீர் முழுவதற்கு சாத்தியமில்லை என்று சொல்லி அவன் கோபப்படுகிறார். ஆனால் இந்த சொல்றாங்க அந்த வேலைக்கு சொல்றாங்க, பெரிய காரியமா சொன்ன யோகானம் மொழிதான் போய் மொழிக்கு போங்க. 7 முறை மொழிகிறான். அவன் சுத்திகரிக்கப்பட்டான். புது சிறு பிள்ளைகளுடைய சரீரம் போல அவன் சரீரம் மாறினது என்று சொல்லப்பட்டது. அந்த தேசத்தில் இருக்கிற யோர்தான் சுத்திகரிக்கப்படும். யோர்தானின் தண்ணீர் சுத்திகரிக்கப்படுகிறார். அவன் மூழ்கியில் எழுந்திருக்கும் போது புது சாயம் பெறுகிறான். அவனுடைய அந்நிய ஆவிகள் அவனுக்கு விலகு. அவன் கடந்து வந்த பல காரியங்கள், அதனுடைய தாக்கங்கள் அவனுக்கு நீங்குகிறது. அவன் கொண்டு வந்த பெருமை அகன்ற இவைகள் எல்லாம் தண்ணீரை முழுகி அவனுக்கு விலகுகிறது. அவங்க சுத்தமான தண்ணீர் இருக்கலாம், நல்ல ஒரு பெருமைக்குரிய நதிகள் இருக்கலாம். ஆனால் அந்த யோர்தானின் நதி சுத்திகரிக்கப்படுகிறது, புதுப்பிக்கப்படுகிறது, தூய்மைப்படுத்துகிறதுக்கு அடையாளமாக ஆண்டவருடைய நாம மகிமைக்காக யோர்தானின் தண்ணீர் அவன் இருக்கிற குஷ்டத்தை நீக்குகிறதாக. இந்த தண்ணீரில் அவன் முழுகி எழுந்தபோது அவன் ஒரு புதிய சாயலை பெற்றுக் கொள்கிறார் என்றார். நாம பெருமைக்குரியவர்களாய் மேன்மைக்குரியவர்களாய் பல காரியங்களில நம்முடைய கண்ணோட்டங்கள் இருந்திருந்தால் இருக்குமானால்
அவைகளின் கூட கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவதாக கிறிஸ்துவோடு வாழ்கிற ஒரு வாழ்வு நமக்கு தேவை. அவருடைய வேறுபட்ட பரிசுத்தமான ரத்தத்தினால் கழுவப்படுகிற சுத்திகரிக்கப்படுகிற ஒரு அனுபவம் என்று நமக்கு தேவை. அவருடைய கரங்களால் கொடுக்கிற ஒரு அனுபவம். ஏன் நம்முடைய பாவங்களின் மீறல்களின் சுமந்து தன்னுடைய ரத்தத்தை விலக்கியமாய் கொடுக்கிற கரம், அவர் ரத்தத்தினால் மீட்பு இருக்கிற, ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது, அந்த ரத்தத்தில் ஒரு விடுதலை. அதன் மூலமாய் நாம் விடுதலை பெறுவதற்கும் மீட்பு பெறுவதற்கும் அது நம்மை நேர்மையாக நடத்தக்கூடியதாக இருக்கும். அதுதான் ஒருவரை ஒருவர் சார்ந்து ஒருவரோடு ஒரு இணைந்து வாழ்கிற, கனப்படுத்துகிற, கௌரவப்படுத்துகிற அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரத்தத்தினால நாம் கழுவப்படவில்லை, சுத்திகரிக்கப்படவில்லை, மீட்கப்படவில்லை என்று சொன்னால் அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கும். அநியாயத்தின் ஊடாக வாழ்ந்து கொண்டிருக்கும். நம்முடைய பாவங்கள் மீது அது தொலை போகும். எப்போது அதை அறிக்கைக்கு விட்டு விடுகிறோமோ அப்போ அந்த அநியாயத்திற்கு ஒரு விடுதலை, ஒரு முடிவை வைப்பார். இதாக வாசிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் 1 அதிகாரம் 9 தெளிவா சொல்லுது. நம்முடைய பாவங்கள் மீது நாம் அறிக்கை செய்யும், அதை விட்டுவிட வேண்டும். அப்பொழுது அதனால் ஏற்பட்ட எல்லா அநியாயங்கள் இருப்பாரு அதை நம்மை விட்டு நீக்குவார், சுத்திகரிப்பார், புதுப்பிப்பார். இந்த அநியாயத்தினால்தான் குறைவுகள், தலைவர்கள், சோர்வுகள், வியாதிகள், பிரச்சனைகள், பிரிவினைகள் இவைகள் எல்லாம் நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து மீண்டும் கூட வழி தெரியாமல் திளைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன் எழுப்புகிறார். விக்கிரகங்கள் செய்வதற்கு துணிகரப்படுகிறார். சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும், சுக வேணும் என்று காத்திருந்து காத்திருந்து என் கண்கள் பூத்து போகிறது. அவனுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களை மாத்திரம் தெரியும், அதன்படி செய்கிறவர்களுக்கு வரணும். அது வார்த்தையின்படி நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம், புதுப்பித்துக் கொள்வோம், புது வாழ்வுக்குள்ளே கடந்து போவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே மனுஷர்கள் தேவ பிள்ளைகளை தேடணும், அவர்களோடு கூட ஜெபிக்கணும், அவர்களுடைய ஆசீர்வாதங்களோடு வழிநடத்துவதோடு கடந்து போக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாத காலம், ஊருடைய நகரத்தில் அவருக்கு புறக்கணிக்கப்படுகிற காலம், சமூகத்தினால தேவாலயத்தின் பெரியவர்களால புறக்கணிக்கப்படுகிற காலம். இயேசு மலையில தனித்து வராதுக்கு அவர் பிரசவம் பண்ணியிருந்தார், உபதேசம் பண்ணுகிறார். அவருடைய மலை பிரசங்கங்கள்லாம் முடிந்த பிறகு ஒரு முறை கீழே வருகிற பொழுது அவர் தேடி ஒரு குஷ்டரோகி வந்தான் என்று இது வாசிக்கப்பட்ட வேத பகுதிகளை நாம் தெரிந்து கொள்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 8 அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசித்தால் அது அழகாக புரிந்து. அவர் மலையிலிருந்து இறங்கின போதுதான் போதும் பண்ணிட்டார், ஜெபம் பண்ணாரு, பிரசங்கம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, உபதேசம் எல்லாம் கீழே வந்தார். வனாந்திரத்தில் குடும்பத்தினராக நகரத்தினராக சபையினால ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு வாழ்விழந்த மனுஷன் இவன். ஏன்னா சரீரம் அங்கவீனமாயிருக்கிறது. இந்த துஷ்டத்தின் தாக்கம் அவன் ஒவ்வொரு அவயங்களையும் அது சரீரத்திலிருந்து பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அவன் கண்ணீரோடு தனிமைப்படுத்தப்பட்டவன். இயேசுவை தேடி வருவோம். லேவியராக புத்தகம் 3 அதிகாரத்தில் அப்படி ஒரு குஷ்டரோகி இருப்பான் என்று சொன்னால் அவன் தனித்து இருக்கணும், புறக்கணிக்கப்பட்டிருக்கணும், ஒதுக்கப்பட்டிருக்கணும். ஆனால் அவன் சமூகத்தில் வந்தால் அவன் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டே வரணும். நான் தீர்த்து தேவ மனுஷன் மேசியா இயேசு என்பதை அவன் தன் மனதில் உறுதிப்படுத்தி ஒரு நம்பிக்கையோடு ஒரு எதிர்பார்ப்போடு அவரை தேடி வருகிறார். அவர் மூலமா எனக்கு ஒரு சுகம் கிடைக்கும், அவர் மூலமா எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்கும்
ஆண்டவர் இந்த குறைவுக்கு காரணம் என்ன, இந்த குறைவு எதனால் வந்தது, இந்த வியாதி உங்களுக்கு ஏற்படுத்தது, உன் படிப்புனா உன் வேலை என்ன உன் பேக்ரவுண்ட் என்ன அதெல்லாம் விசாரித்த மாதிரியே தெரியல. இயேசுவை தேடி வந்த பொழுது இயேசு அங்க சொல்லப்பட்ட 3ஆம் வசனத்துல தன் கரத்தை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் ஒன்று நீ சுத்தமாகும் அவனுடைய நம்பிக்கை அவனுடைய விசுவாசத்தை இயேசு உறுதிப்படுத்துகிறார். அதோடு இல்ல 4ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. 1000 அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியருக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டிட்ட காணிக்கைகளை செலுத்து என்றார். 2-3 காரியங்கள் அங்க இயேசு கிறிஸ்துவுக்கு கற்பிக்கிறார். இந்த குறைபாடு உன்னை வீட்டில் நீங்கினது, இதை போய் ஊர்ல என்ன பண்ணாத சொல்ல வேணும் அவசியம். ஆண்டவருடைய குறைகளை நீக்கி இருக்கு, பலவீனங்களை எடுத்து போடுங்க. அதனால என்ன சிந்தனை ஊர்ல போய் சொல்லணும். நான் இப்படி இருந்தேன் அப்படி ஆகிட்டு இதை நீ போய் சொல்லாத முதல் காரணம். இரண்டாவது, உன் தேவாலயத்தை தேடி போன உன் ஆலயத்துக்கு போ. ஆலயத்துக்கு இல்லை, ஆலயத்துல போய் நீ இருக்க வேண்டிய இடம் அது, நீ ஆண்டவரை தொழுது கொள்கிற இடம் அது. நீ உன் ஆலயத்துக்கு போகிற ஒரு அழைப்பு இயேசுவால் கொடுக்கப்படுகிறது. உன் ஆசாரியர்களிடத்தில் உன்னுடைய சரீரத்தை வெளிப்படுத்த காட்ட உன் ஜாதியை பார்க்கணும். உன் ஜாதி சுகமானதை அவன் அறிய. உன்னை தொடர்ந்து வருகிற சாபத்திலிருந்து நீ விடுவிக்கப்பட்டாய் என்பதை அக்னாலேஜ் பண்ணோம். 4வது, நீ சுகம் பெற்றாய். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி தேவாலயத்தில் செலுத்த வேண்டிய காணிக்கை அவனுக்கு சொல்லு. இந்த ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். அது தொடர்ந்து திரும்பி வராதபடி காத்துக் கொள்வதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற அநேக நாளைக்கு மறந்து வேண்டும். என்னை சிறுமையை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். படிக்காத படித்திருக்கேன், வேலையெல்லாம் வேலை கிடைச்சது, சுகவீனமாக இருந்த சுகம் கிடைத்தது. இதை சொல்லுகிறதற்கு முன் வருகிறார்கள், பெருகி இருக்கிறார்கள். இதுல ஒரு குறைவு இல்லை. ஆனால் நான் சிறுமைப்படுத்தப்படுவோம், தாழ்மைப்படுத்தப்படுவோம், பெருமையை எதிர்த்து நிற்கிறதற்கு முன் வருவது தேவாலயத்துக்கு வருவதற்கு மனமற்றவர்கள், ஆசாரியர்களை கனப்படுவது, ஆசாரிய வார்த்தை கீழ்ப்படுவது, ஆண்டவர் ஆசாரியர்களை நிற்பதற்கு தகுதி சொல்வார்கள். நியாயப்பிரமாணத்தின்படி கட்டளைப்படி தேவ சமூகத்தில் நாம் செலுத்த வேண்டிய காணிக்கைகளை செலுத்துவதற்கு மனமற்றவர்களாக இருக்கிறோம். அதனாலதான் கிறிஸ்துவ மார்க்கம் வளராங்க. நாம் அன்டச்சபிள் அப்படின்னு சொன்னா உடனே நமக்கு குஷ்ரோகம் வந்துச்சு, வியாதி வந்துச்சு நினைச்சு இது கொஞ்சம் காலமாக மாறிடும். விசாரிப்பற்றவர்கள், ஆதரவற்றவர்கள், என்னை தேற்றுவார் ஒருவருமில்லை, யார் என்னை தேற்றுவார், யார் என்னை ஆற்றுவார் என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிறவர்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறார். அவர்கள் எங்க தூரமாக இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிறார்கள், நம்ம சபையில் இருக்கிறார்கள், நம்ம சமூகத்தில் இருக்கிறார். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் இல்லாமல் தவித்த மக்கள் ஏறார்கள். இந்த சமூகம் இன்னும் பின்தங்கி இருக்கிறார். இங்க இருக்கிற அரசாங்கம் இந்த கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு விருப்பமில்லாத விரோதமான காரியங்களை நடப்பிப்பதற்கு துணிந்து இருக்கிறார்கள். எங்கோ தூரமா ஒடிசால நடந்துச்சு, அவர்கள் எரித்து விட்டார்கள், பிழையோடு எரித்துட்டாங்கன்னு சொல்றோம். அதெல்லாம் எங்கோ தூரமா இல்லாத இங்க வந்து கிறிஸ்துவை
தொழுது கொள்வதனுடைய பெயர் தூஷிக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் நாமத்தை மைவிட்ட ஊழியர்கள் தூஷிக்கப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள். ஆண்டவரை தொழுகிற கிறிஸ்துவ குடும்பங்களில் அவருடைய வீடுகள் சூறையாடப்படுகிறது. கிறிஸ்துவை தொழுகிற தேவ சமூகம், தேவ ஸ்தலங்கள் இன்று அது சின்னமாக மாற்றப்படுகிற காலத்தில் இருக்கும். ஒரு நாள் அது வட இந்தியாவில் நடக்கிறது என்று நினைக்கும். அது எங்க தூரமா இருக்குது? அது தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. நம்ம சுற்றி அது நடந்து கொண்டே ஆண்டுடைய நாமம் பறிக்கப்பட்டவர்களாக இருக்கிற நாமம் என்ன செய்யப்படும்? நாம் துணிந்து ஒருவரை ஒரு மதித்து, ஒருவரை ஒரு கனமணி, ஒருவரோடு இணைந்து இந்த குடும்பங்களை கட்டி எழுப்பாவிட்டால், சபையை கட்டி எழுப்பாவிட்டால், அடுத்த தலைமுறைக்கு கிறிஸ்துவை நாம் வைத்துவிட்டு போவோமா? சபையை வைத்துவிட்டு போவோமா? யோசிக்காரே. சமஸ்தி எங்களை நேசிக்கிறதான கொடுத்த அந்த வார்த்தைகள் காரணமாக சொல்கிறோம். அந்த வார்த்தைகளை நாங்கள் பின்பற்றுவதற்கு உதவி செய்வோம். அதன்படி நடந்து என்ற வழிநடத்த நாங்கள் இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். அது இருபுறமும் கருவுள்ளப்பட்டது வார்த்தைகள் எங்களை பிரதிபலிக்கின்ற கண்ணாடியாக இருக்கிறது. அந்த வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் அதன்படி எங்கள் வாழ்வை ஒப்புக் கொடுத்து புது சிருஷ்டிக்குரிய அனுபவங்களை பெற்றோர்களாக நாங்கள் கடைசி செல்ல உதவி செய்வோம். பலவிதமான குறைபாடுகள் மத்தியிலேயே இதுதான் எங்களுக்கு வாழ்வு என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய படிப்பு இவ்வளவுதான், வேலை இவ்வளவுதான், வருமானம் இவ்வளவுதான், எங்களுடைய தலையெழுத்து இவ்வளவுதான் என்று நினைச்சு எங்களை நாங்கள் சமாதானப்படுத்தி இருக்கிறோம். எங்களை நாங்களே திருப்திப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதல்ல, நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் நிறைவோடும் வாளாகாமல் தலையாக, கீழாகாமல் மேலாக, வாளாகாமல் தலையாக வாங்குகிறவர்களாக அல்ல கொடுக்கிறவர்களாக இருக்கும்படியாக எங்களை அழைத்திருக்கு. சட்டத்தை, திட்டங்கள், கற்பனைகளை நியாயப்பிரமாணத்தின் படித்து வார்த்தைப்படி நடந்து தொடக்கூடாதவைகளை, அருகக்கூடிய காரியங்களை, உண்மை பிரியப்படுத்தக்கூடாதவைகளை வெறுத்து உறவுகளோடு சேர்ந்து நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்து ஒருவரோடு இணைந்து என் வாழ்வின் ஓட்டத்தை ஓடுவதற்கு ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து நாமத்தை பயன்படுத்தி எனக்கு தகுதிப்படுத்தும். தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளோடு பேச வச்சுக்கலாம். உங்களுடைய வார்த்தையை படிக்கவும் தியானிக்கவும் தங்கள் நேரத்தை உங்களுடைய சமூகத்தில் செலவிடுகளாய் மாற்றி இயேசு கிறிஸ்துவின் எங்கள் நாமத்தினாட்சி நல்ல பிதாவே. நற்செய்தியை கேட்டு நாம் அனைவரும் எழுந்திருந்த அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாக தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாக நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவரின் கன்னிமரியாதைக்கு சுமந்தப்பட்டார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவரில் எழுந்தருளினார். சர்வ வல்லமையுள்ள பிதாவாக தேவனுடைய பரிசுத்தத்தை பெற்றார். அவ்விடத்திலிருந்து வெளியுலகம் மனிதர்களை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர மீட்பும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமர்வும். செயலருடைய அறிவிப்பை வாசிக்க
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஞாயிறு ஆராதனை நேரங்களில் எந்த மாற்றமும் இல்லை. 8 மணிக்கு ஒரு ஆராதனையும் 10 மணிக்கு ஒரு ஆராதனையும் நடைபெறும் என்பதை சபையாக தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய உபவாச நாட்களின் 2வது வெள்ளி ஆராதனை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சரியாக 6:30 மணிக்கு துவங்கும். இதிலும் நீங்கள் ஜெபத்தோடு கலந்து கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருடா வருடம் நம்முடைய பேராயத்தின் மூலமாக நடத்தப்படும் பொன்னை உற்சவம் இந்த ஆண்டும் நடத்த தீர்மானித்திருக்கிறார்கள். மார்ச் மாதம் 12, 13, 14 ஆகிய தேதியிலே பொன்னையிலே நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு இது இந்த கொரோனாவினாலே நடத்தவில்லை. சபையார் இதை கவனத்தில் கொண்டு கலந்து கொள்ள முடிந்தவர்கள் ஜெபத்தோடு இதில் கலந்து கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய பேராயத்தின் மாமன்றம், அதாவது டைசன் கவுன்சில், மார்ச் மாதம் 4, 5, 6 ஆகிய தேதிகளிலே நடத்த பேராயத்தின் மூலமாக திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த நாட்களுக்காகவும் சபையார் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் வருகிற ஆண்டுகளுக்கான பேராயத்தின் உபத்தலைவர், செயலர் மற்றும் பொருளரை அந்த நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். மேலும் பேராயத்தை நிர்ணயிக்கக்கூடிய குழுக்கள் அந்த நாட்டிலே தேர்ந்தெடுக்க இருக்கிறார்கள். ஆகவே இதற்காக நீங்கள் ஜெபிக்கவும், இதை குறித்து நீங்கள் குடும்ப ஜெபங்களில் அவற்றின் அந்த நாட்களுக்காக ஜெபிக்கவும் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய ஆலயத்தின் மூலமாக கொடுக்கப்படும் ஸ்காலர்ஷிப்ஸ், அதாவது கல்வி ஊக்கத்தொகை இந்த ஆண்டிலும் கொடுக்க தீர்மானித்துள்ளோம் என்பதை நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். ஒருவேளை ஃபார்ம்ஸ், அதாவது அப்ளிகேஷன்ஸ் பெற்றவர்கள் பூர்த்தி செய்து கொடுக்காமல் இருப்பில்லைன்றால் அதை சீக்கிரமாக எங்களிடத்தில் சேர்க்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த நாட்களிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை கொண்டாடின பிள்ளைகளுக்கு எங்களுடைய வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள உங்கள் அன்பனை கேட்டுக்கொள்கிறோம். சபையாருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், தயவு செய்து யாரும் கோய்த்துக் கொள்ள வேண்டாம். என்னை மூப்பர்களும் ஆயரும் இதை வற்புறுத்தி அறிவிக்க சொன்னதினால் இதை காரியத்தை சொல்கிறேன். இந்த கொரோனா COVID-19 ஆனது இன்னுமாக நம்முடைய நாட்டை விட்டு, நம்முடைய ஊரை விட்டு முழுமையாக கடந்து செல்வது. அரசாங்கம் இன்னும் இந்த 0% என்ற அந்த நிலையை இன்னும் அறிவிக்கவில்லை. ஆகவே தயவு கூர்ந்து இந்த மாஸ்க் போடுவதை, இந்த சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறதை சபையார் கடைபிடிக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆலயத்துக்கு வரும் போது மாத்திரமல்ல, பணிஸ்தலங்களில் இருக்கும்போது அல்லது வெளியே செல்லும்போது இந்த காரியங்களை கவனத்திலே கொள்ளுங்கள். ஒருவேளை நான் போடாமல் வந்திருந்தாலும், என்னை சார்ந்தவர்கள் போடாமல் வந்தாலும், நீர் எங்களுக்கு தைரியமாக வந்து மாஸ்க் போடுற இந்த சோஷியல் டிஸ்டன்ஸை கடைபிடி என்று நீங்கள் சொல்லலாம். தயவு கூர்ந்து சபையார் இதை கேட்டுக்கொள்ளுங்கள், அன்புடன் கடைபிடிக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கடந்த வார காணிக்கை விவரம் 14/2/2021. முதலாம் காணிக்கை மாதசந்தா காணிக்கை 47,270, ஸ்தோத்திர காணிக்கை 3090, ஆண்கள் ஐக்கிய சங்கம் 390, பெண்கள் ஐக்கிய சங்கம் 380, வாலிப ஐக்கிய சங்கம் 150, புதிய ஆலய கட்டட நிதி 3055, ஓய்வு நாள் பள்ளி 520, பேராய விடுதி நிதி 120, நலிந்தோர் நல நிதி 1970, குருத்துவ பணியாளர் நிதி 320, திருமுழுக்கு காணிக்கை 200, ஆராதனை காணிக்கை 6400, கல்வி நிதி 3695, புறப்பாடி தொழுகை மைய காணிக்கை 200. ஆக மொத்தம் 67,760. இரண்டாம் காணிக்கை ஸ்தோத்திர காணிக்கை 2500, பிறந்தநாள் காணிக்கை 1500, திருமண நாள் காணிக்கை 200, ஆராதனை காணிக்கை 11,670. ஆக மொத்தம் 15,870. 17/2/2021 சாம்பல் புதனன்று பெறப்பட்ட காணிக்கை மாதசந்த காணிக்கை 400, ஸ்தோத்திர காணிக்கை 400, ஆராதனை காணிக்கை 4,710. ஆக மொத்தம் 5,510. 19/2/2021 வெள்ளிக்கிழமை பெறப்பட்ட காணிக்கை பிறந்தநாள் காணிக்கை 100, ஆராதனை காணிக்கை 2,760. ஆக மொத்தம் 2,860. நன்றி. யாரும் எழுந்து கிறிஸ்தவ கீர்த்தனையும் 105வது கீர்த்தனை தேனிதி மகிழும் இயேசுவின் நாமம் என்ற பாடல் பாடலாம். அப்பொழுது 2வது காணிக்கை முன்னே வந்து சுருக்கப்படி அன்போடு கேட்டு அவள் தேடிய நாடி ஓடிய வருவார்.
ஜெபம் செய்வோம். ஜெபம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவனாய பிதாவே, அபாத்திரமான உங்கள் அடியாராக எங்களுக்கும் மற்ற எல்லா மனிதர்களுக்கும் தேவரீர் அருள் செய்த பற்பல கிருபைகளுக்காகவும் உங்களுடைய தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றியதற்காகவும் எங்களுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உலகத்தை மீட்டுக் கொண்ட விலை மதியாத அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமைப்படுத்துகிறோம். நாங்கள் உண்மையுள்ள நன்றியுள்ள இதயமுள்ளவர்களாய் எங்களை உங்கள் ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்கு முன்பாக பரிசுத்தமாகவும் நீதியுள்ளவர்களாய் நடக்க எங்களுக்கு கிருபை செய்திட வேண்டும் என்று நாளில் நாங்கள் கேட்ட சத்தியத்திற்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. சத்தியத்தை கேட்டபடி நாங்கள் எங்களுடைய வாழ்நாளிலே நடக்க எங்களுக்கு உதவி செய்ததும் ஒருவரோடு ஒருவர் அன்பு கூர்ந்து ஒருவருடைய மகிழ்வித்து மற்றவருடைய மகிழ்விக்கக்கூடியவர்களாகும் எங்களைப் போல மற்றவர்களையும் நடத்தவும் எங்களுக்கு உதவி செய்திட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளில் விசேஷமாக திருச்சபையின் ஆயருக்காக செயலர் பொருளுக்காக திருச்சபையின் அங்கத்தினருக்காக உயரமாக இருக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். நல்ல சரிய சுகங்களை தேவையற்றாலும் நாளிலே விசேஷமாக திருமண நாளை நினைவு கொண்ட பிள்ளைகளுக்காக பிறந்த நாளை நினைவு கொண்ட உடைய பிள்ளைகளுக்காக வருகிறோம். இந்த நாள் அவர்களுக்கு சந்தோஷமான நாளாக இருப்பது போல இந்த ஆண்டு முழுவதும் அவர்களை சந்தோஷத்திலே வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக்கிறோம். அப்போ உமக்கு உகந்தவர்களாக இந்த ஒரு வாழ்வை நீர் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக்கிறோம். இந்த நாளிலே எங்களுடைய சத்தியத்தை குறித்து கேட்கவும் இந்த நாமத்தை குறித்து பாடவும் எங்கள் திருப்பி செய்த தயவுக்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் விசேஷமாக பிள்ளைகள் கொண்டு வந்த காணிக்கை பரிசுத்தத்திலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இது கருத்தத்தை வாங்கி உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இதை ஏற்றுக்கொள்ளும் அங்கீகரிக்கிறோம் ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என்று வேண்டிக்கிறோம். வெறுமையாக நாங்கள் வந்து வெறுமையாக திரும்பி செல்லாமல் சந்தோஷத்தோடு மன அமைதியோடு வேண்டுதல் கேட்கப்பட்டவர்களாக வெளியே செல்ல எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக்கிறோம். விதேசத்தில் உள்ள மக்களுக்காக விதேசத்தில் உள்ள மக்களுக்காக நாளை ஆராதனை கலந்து கொள்ள முடியவில்லை என்று இருக்கின்ற பிள்ளைகளுக்காக வேண்டிக்கிறோம். நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டும். நடக்க இருக்கிற கவுன்சிலுக்காக இருக்கிறவர்களும் நல்ல முறையிலே அந்த அமைதியான முறையில் அந்த கவுன்சில் நடக்கும். எங்களுக்கு தேவையான தலைவர்களை தேர்ந்தெடுப்போம். நீரே அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்காக உட்படுத்த வருவோம். அவர்களை கேன்வாசிங் செல்லுகிற
ஊழியக்கார மகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல விதமாக அவர் சென்று வெற்றியோடு திரும்பி வரவும் திருப்பி செய்திட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நடத்திருக்கிற பொண்ணை அணைக்கட்டு இதற்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல முறையிலே இந்த 3 நாட்கள் நடந்து நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் பலப்படுத்தீர்கள். மீண்டும் நாங்கள் ஒருவரை சந்திக்கப்பட்டு உடைய பரிசுத்த பிரசனம் எங்களோடு எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் மூலம் என்று கேட்டுக்கொள்கிறோம். பிதாவே. ஆமென். யாரும் எழுதி நின்று கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்று ஆகாரத்தை தருவதற்காரும் எங்கள் விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றம் பண்ணி எங்களை சோதனைக்கு பிரவேசி பண்ணாமல் கொண்டு ரட்சிக்கிறது. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம்ம ஒவ்வொருவரும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக. சமாதானத்துடன் போய் வர கடவோம். நாமத்தினாலே ஆமென். God bless you.